நீதிமொழிகள் 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். யாரு புத்தியுள்ள ஸ்திரீ, யாரு புத்தி இல்லாத ஸ்திரீ? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் புத்தியுள்ள ஸ்திரீகள். புத்தியுள்ள ஸ்திரீ எப்பொழுதும் ஞானவானா குடும்பத்தை அரவணைத்து குடும்பத்துடைய தேவையை தெரிந்து கொண்டு குடும்பத்தை ஒவ்வொருத்தரையும் அரவணைத்து ஒவ்வொருத்தருக்கும் ஆறுதலாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்படியாக ஒரு இங்கிலீஷ்ல ஒரு சொல் இருக்குது. மை ஃபாதர் bought a building பட் மை மதர் மேக் இட் as a house. என் அப்பா ஒரு கட்டடத்தை வாங்கினாரு, ஆனா எங்க அம்மா அதை ஒரு வீடாக மாற்றினார். நீங்க புத்தியான தாயா இருக்கும்போது, புத்தியான ஸ்திரீயா இருக்கும்போது, புத்தியுள்ள குமாரியா இருக்கும்போது உங்கள் குடும்பத்தை நீங்கள் அரவணைத்து கொண்டு போவீர்கள். நன்மையான பாதையை காண்பிப்பீர்கள். ஜீவனின் பாதையை நீங்க வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் குடும்பத்துல ஒரு நாளும் குறைவு இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைந்த ஒரு அனுபவத்தை பார்ப்பீர்கள். நீங்க ஒரு நாளும் உங்க வாயில இருந்து குறைந்து விட்டது, தீந்து போச்சு இல்ல அப்படின்னு சொல்லாம இத வாங்கணும்னு சொல்லி பழகுங்க. அரிசி வாங்கணும், எண்ணெய் வாங்கணும்னு சொல்லி பழகும் பொழுது உங்க வாழ்க்கையில நிறைவாக நீங்கள் எப்பயுமே அனுபவிப்பீர்கள். நிறைவான தேவன் உங்க குடும்பத்தை நிறைவாக மாற்றுவார். God bless you.